உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். சந்திர ஒளியின் மகிமைகளை பற்றி இந்த வீடியோவில் காண்போம். சூரியன், சந்திரன் இருவரும் ஒளி கிரகங்கள். சூரிய ஒளி நேரடியாக பூமியில் படுமானால் அந்த வெப்பத்தை பூமியில் உள்ள உயிரினங்கள் தாங்க இயலாது. அதனால் சூரிய ஒளியை சந்திரன் வாங்கி அதை சீராக்கி பூமியில் பட வைக்கிறது. சூரியன் பகலில் பலமுள்ளவர், சந்திரன் இரவில் பலமுள்ளவர். சூரியனை விட சந்திரனை மையமாக வைத்துத்தான் ஜோதிடத்தில் பல யோகங்கள் சொல்லப்பட்டுள்ளது. சந்திரன் ஒரு பெண் கிரகம். எனவே சந்திரன் பார்வதி தேவியை குறிக்கும், அதாவது சக்தியை குறிக்கும். சந்திரனின் ஒளி மற்ற கிரகங்களுக்கு ஏற்படுமானால் அந்த கிரகங்களுக்கு யோகங்கள் ஏற்படும். சூரியன், சந்திரன் இருவரும் ஒருவருக்கொருவர் கேந்திரங்களில் அமர்ந்தால் ஜாதகருக்கு நல்ல செல்வ நிலை ஏற்படும். சந்திரனுக்கு கேந்திரங்களிலே சூரியன் அமர்ந்தால் அந்த சந்திரனின் ஒளி சூரியனுக்கு படும், அதுவும் யோகம் தரும். சந்திரனின் ஒளி செவ்வாய் கிரகத்துக்கு ஏற்படுமானால் சந்திர மங்கள யோகம் ஏற்படும். அதனால் ஜாதகருக்கு நீண்ட ஆயுள், அழகான தோற்றம், செல்வ வசதி போன்றவை ஏற்படும். சந்திரனின் ஒளி புதனுக்கு ஏற்படுமானால் ஜாதகன் கல்விமானாகவும் வியாபாரத்தில் தேர்ச்சி பெற்றவனாகவும் விளங்குவான். சந்திரனுக்கு கேந்திரங்களில் குரு அமர்ந்தால் கஜகேசரி யோகம் ஏற்படும். இருவரும் கேந்திரம் பெற வேண்டும். இது மிகப்பெரிய யோகமாக சொல்லப்படுகிறது. இந்த யோகம் ஜாதகனுக்கு நல்ல புகழை தரும், செல்வத்தை தரும். சந்திரனுக்கு கேந்திரத்தில் சுக்கிரன் அமர்ந்தால் பேரிக யோகம் என்ற யோகம் உருவாகிறது. இந்த யோகமானது ஜாதகனுக்கு வாழ்க்கையில் அனைத்து விதமான வசதிகளையும் கொடுக்கிறது. சந்திரனை ஜோதிட சாஸ்திரம் இரு வகையாக பிரிக்கிறது. அதாவது வளர்பிறை சந்திரன் எனவும் தேய்பிறை சந்திரன் எனவும் குறிப்பிடுகிறது. வளர்பிறை சந்திரன் நல்ல பலன்கள் தருவார் என சொல்லப்படுகிறது. ஆனால் தேய்பிறை சந்திரன் தீய பலன்களை மட்டுமே தருவார் என சொல்லப்பட்டுள்ளது. ஜாதக அலங்காரம் என்ற ஜோதிட நூல் தேய்பிறை சந்திரன் குருவின் வீடுகளான தனுசு, மீனம் போன்ற ராசிகளில் அமர்ந்தாலோ அல்லது குருவின் இணைவை பெற்றாலோ அந்த தேய்பிறை சந்திரன் சுபச்சந்திரனாக மாறுகிறார் என்றே குறிப்பிடுகிறது. முக்கால் சந்திரனாக இருந்தால் சுக்கிரனுக்கு சமமாகவும், அரை சந்திரனாக இருந்தால் புதனுக்கு சமமானவராகவும் குறிப்பிடுகிறது. அரைச்சந்திரனுக்கு குறைவாக உள்ள சந்திரனைத்தான் தேய்பிறை சந்திரன் என்று கருத வேண்டும். அந்த தேய்பிறை சந்திரனும் குருவின் தொடர்பில் இருந்தால் சுபச்சந்திரனாகத்தான் கருத வேண்டும் என்று ஜோதிட நூல்கள் குறிப்பிடுகிறது. குரு ஒருவர்தான் முழு சுபகிரகம். பௌர்ணமி சந்திரனை குருவுக்கு சமமாக ஜோதிட நூல்கள் குறிப்பிடுகிறது. பௌர்ணமி சந்திரன் ஒரு ஜாதகருக்கு நல்ல அழகையும், கல்வியையும், வாழ்க்கை வசதிகளையும், கற்பனை வளர்த்தியும் கொடுக்கிறது. சந்திரன் அழகை கொடுக்கக்கூடிய கிரகம். அந்த சந்திரன் லக்னத்தில் அமர்ந்தால் ஜாதகனுக்கு நல்ல அழகை கொடுக்கிறது. 7ஆம் இடத்தில் அமையுமானால் நல்ல அழகான மனைவியை கொடுக்கிறது. சந்திரன் ஒரு ஜாதகருக்கு கற்பனை வளத்தை கொடுப்பார், காதலை கொடுப்பார். உறவினர்களிடமும் நண்பர்களிடமும் நட்பையும் பகையையும் வளர்ப்பார். சந்திரன் மனோகாரகன். அதனால் ஜாதகனை ஒரு நேரத்தில் மகிழ்ச்சியாகவும் மற்றொரு நேரத்தில் கவலையாகவும் சிந்தனை செய்பவனாகவும் மாற்றும் வல்லமை படைத்தவர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.